சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீர். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்ல முடியும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீர். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். யோவான் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முதலாவது செய்தி என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள். யோவான் அதிகாரத்திலே பார்க்கிறோம், இயேசுடைய பிறப்பை குறித்து இந்த நாட்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறபடினாலே அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 30 வயதிலே ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் முதலாக அவர் செய்கிற ஒரு அற்புதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். பல நாட்கள் கூட சொல்லிக்கொண்டே இருந்த காரியங்களை பற்றி நான் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே நேற்றைய நாளில் ரொம்பவும் அதை யோசித்துக் கொண்டு மறந்துட்டேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதே மறந்துட்டேன். அப்புறம் தான் யோசனை, ஐயோ சனிக்கிழமைக்கு மாத்திரம் தானே செய்தி ஏற்பாடு பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு சொல்லி பிறந்து உருண்டு எல்லாத்தையும் சொல்லத்தானே வேணும். பயந்துக்கிட்டே இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அதுக்கு பிறகு எப்படியோ ஆண்டவர் அதை நினைப்பூட்டினார். ஆகவே இன்றைக்கு இதில் இருக்கிற சில ரகசியங்களெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹலோ பாப்பமா, பார்க்கலாமா? ஆமாம், வாசிக்கமா. 3ஆம் நாளிலே ஒரு வெட்டிங் நடந்துச்சு. அந்த 3ஆம் நாள் மிக முக்கியமானது. 3ஆம் நாள் எதை குறிக்கிறது?
உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. பாருங்க, அழகா சொல்லுகிறார் 3ஆம் நாளிலே. அந்த 3ஆம் நாள் மிக விசேஷித்தமான ஒரு நாள். ஆமே, இயேசுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். அநேக இடங்களிலே இந்த 3ஐ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே சொல்ற 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயை என்ன அங்க போயிட்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலே போயிட்டாங்க. ஆமாவே இல்லையா? கல்யாணத்துக்கு சொல்லிட்டாங்க போல இருக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வசனம் சொல்லுது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. யாரு அங்க போய் இருக்கிறாங்க? யாரு? அப்ப தாயா போயிட்டாங்க. எல்லாம் பாக்குறாங்க என்னென்னலாம் நடக்குது, அப்படி எல்லாம் சம்பவம் நடக்குது. உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியமும் ஒண்ணு இருக்கு. அதை நாங்க இன்னைக்கு வெளியில கொண்டு வர போகிறோம். ஆமாவே இல்லையா? சோ அதனால அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அப்ப யூதர்களுடைய திருமணம் என்பது 7 நாட்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அதற்குரிய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க. யார் முதல் வரவேற்புக்கு வர வேண்டும், 2வது யார் வர வேண்டும், 3வது யார் வர வேண்டும். அப்ப ஒவ்வொரு நாட்களும் வந்து கடைசியாக தான் என்ன நடக்கும்? சாதாரண ஆட்கள் எல்லாம் வருவாங்க. சரியா? இவைகள் எல்லாம் மரியாதை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அறிந்திருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அங்க நல்லது கெட்டது குறைவு மேல் எல்லாமே அறிந்திருக்கிறாங்க. இப்ப அங்க இயேசு போகிறாங்க. வசனம் சொல்லுது, இயேசுவும் சீஷர்களும் அவங்க கெஸ்டா வந்திருக்கிறாங்க. ராமேன் சொல்லுங்க, அவங்க இயேசு முதல் ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. அப்போ மரியாதை என்ன சொல்லியிருப்பாங்க? மரியாதை என்ன சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்களேன். என்னம்மா? நான் போறேன், எல்லாரும் கூப்பிட்டு வந்துடும். வேணா சரிம்மா. முதல் இயேசு என்ன செய்கிறார்? இப்பதான் அவர் என்ன இவ்வளவு காலம் இந்த 30 வருஷம் எங்க இருந்தாரு? அவங்க அம்மா பெற்றோர் குடும்பங்களோடு தான் இருக்கிறாங்க. யூதர்களுடைய முறைப்படி 30 வருஷம், 30 வயதுல அவங்களுக்கு வாலிபன். அது வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார்கள். வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க. இப்பதான் ஒரு ஞானஸ்தானம்லாம் எடுத்து இப்பதான் கொஞ்சம் வெளியில வர்றாரு. இப்போ வந்தோடனே முதல் என்ன சொல்றாங்க? என்ன சொல்லுவாங்க? மகனை கூட்டிடுவாங்களே, மகன் வருவாரு. புரியுதா? இவ்வளவு நாள் நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போகல, இப்ப சரி என்ன செய்யணும்? இந்த கல்யாணத்துக்கு சரி என்ன செய்யணும்? கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. சரி, அவர் வருவாரு, வந்துருங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா? இதே சிஸ்டர் நடக்கிற விஷயம். ஆமாவே இல்லையா? இதுல வந்து நீங்க பாக்குற நேரம் எப்படி பார்க்கணும்? ஒரு யூதர் முறைப்படி நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நாங்க பார்க்கிறோம். இது உள்ளுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அந்த ரகசியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமே, வாசிங்க அடுத்து. குறைவுபட்ட போது இஸ்ரவேலின் இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இப்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அங்க என்ன ஆயிட்டு? திருமண வீட்டுக்கு எல்லாம் வந்து எல்லாம் நடந்துருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் இது கடைசி நாளா இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 7 நாட்கள்ல கடைசி நாள்ல தான் என்ன நடக்குது? எல்லாம் குறைந்தே வந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாட்கள் தான் முதல் பந்திக்கு இயேசு வந்திருக்கணும். கெஸ்டா வந்து என்ன செஞ்சிருக்கணும்? முதல் பந்திக்கு வந்திருக்கணும். ஆனால் இயேசு முதல் பந்திக்கு வரவில்லை. அவர் கடைசி பந்திக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம். ஆமே, இந்த உலகத்தில் கடைசி பரியந்தம் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? அவர் அந்த மேன்மையை தனக்கு ஏற்படுத்தாதபடிக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல அந்த கடைசி நேரத்துக்கு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே திராட்சரசம் என்ன செய்தது? குறைபட்டுருச்சு. இயேசுவின் தாய் அவரை நோக்கி இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்து வர்ற குரூப்புக்கு என்ன இல்லையா? திராட்சரசம் இல்லை. அப்ப எப்படி இருக்கும் திருமண வீடு? திருமண வீடு எப்படி இருக்கும்? களை கட்டியிருந்த வீடு இப்ப எப்படி இருக்கும்? கருணையா இருந்திருக்கும். வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? இனி வர்ற ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கணும். ஆமாவே இல்லையா? இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த அந்த திருமண வீட்டுக்கு என்ன ஆகிரும்? நம்மளே ஒரு வீட்டுக்கு போறோம், நல்ல நல்ல பிரியாணி சாப்பிடுவோம், சிக்கன் பீஸ் எல்லாம் சாப்பிட்டு கூட வெளியே வந்து என்ன சொல்லுவோம்? சிக்கன் வேகலை, ஆமா எனக்கு போட்டது சரியில்லை,
பாத்தீங்களா? அது சரியா வரல. நீ போனா சாப்பிட்டு வா, நீ போய் அங்க இங்கே குறை பேசாத. ஆமாவே இல்லையா? ஆமா. அப்ப அது மாதிரி நடக்கும். இப்ப பயப்படுறாங்க. இப்ப அந்த நேரத்துல பாருங்க, அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என்று சொல்லி கேட்கிறார். இதுதான் ரகசியம். ராமின் யார் அது? யாரு? மரியாள். யாரு? தாய். ஆனால் இந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, உன் காரியம் முடிந்தது. இந்த பூமியிலே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உன் கற்பத்திலே நான் பிறந்தேன். அதுதான் உன்னுடைய வேலை. உன் வேலை முடிந்தது. இதோடு உன் வேலை முடிந்தது. இனி நான் பிதாவாகிய தேவனுடைய வேலையை நான் செய்ய என்ன செய்திருக்கிறேன்? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமாவே இந்த இடத்துல ஸ்திரீ என்று சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல 2 விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஆமே, அந்த இடத்துல அவர் ஏன் ஸ்திரீ என்று சொன்னால் கேட்டால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த காரியத்தை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். ராமின் சொல்லுங்க. அந்த 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து வருகிற பொழுது 3 சோதனைகள் நான் சொன்னேன் உங்களுக்கு. 3 சோதனைகள். இப்பொழுது இயேசுவுக்கு 4வது சோதனையை கொண்டு வருகிறார். எப்படி என்று கேட்டால், ஆமீன், இந்த ஸ்திரீ மூலம் என்ன செய்ய முடியும்? ஆமீன், ஒரு அற்புதத்தை செய்ய வைக்க முடியும். முதல் அவன் என்ன நினைக்கிறான்? தான் ஒரு அற்புதத்தை செய்ய வைத்து தனக்கு கீழே இயேசுவை கொண்டு வர பார்க்கிறான். அந்த இடத்துல இயேசு என்ன செய்கிறார்? அப்பாலே போ சாத்தான் என்று சொன்ன பிறகு இப்ப என்ன செய்கிறார்? மாமிசத்தின் உறவு முறையிலே என்ன செய்கிறான்? இயேசுவை என்ன செய்கிறான்? விலை செய்ய முற்படுகிறான். ராமின் சொல்லு. அதுதான் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆமே, பிசாசின் சத்தத்தை கேட்டு ஊழியம் செய்கிறோமா? இல்ல குடும்பத்தில் நம்முடைய உறவுகள் சொல்லுகிறதை நாமே கேட்டு ஊழியம் செய்கிறோமா? அல்லது தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஊழியம் செய்கிறோமா என்பதுதான் இந்த காலைவேளை நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. 3 சத்தம் வருகிறது. ஒன்று பிசாசுடைய சத்தம் வருகிறது. 2வது சத்தம் என்ன சத்தம்? குடும்பம் சொல்லுவாங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி. இந்த 2 சத்தத்தை நாம் கேட்கக்கூடாது. தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், ஆமே, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, உன் வேலை முடிந்தது. 30 வருஷம் என்னை பார்த்தது முடிந்தது. இனி என்னது? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஊழியத்துக்கு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு. ஆகவே நீர் என்ன செய்ய முடியாது? பாருங்க, தந்திரமா உள்ளுக்கு வரும். அம்மாவே இல்லையா? அதான் ஸ்திரியே சொன்ன உடனே அவனுக்கு என்ன உண்டாயிருக்கும்? பிசாசுக்கு பயம் உண்டாகி இருக்கும். இந்த ஸ்திரீ யாரு? பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஸ்திரீ மூலமாக இவர் எப்படி பிறந்திருக்கிறார்? பரிசுத்தமாய் பிறந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இது பரிசுத்த வித்து. இந்த பரிசுத்த வித்து என்ன செய்ய முடியாது? பாவத்துக்குள் உட்படுத்த முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களை பாவத்துக்கு உட்படுத்துவதற்கு பிசாசு என்ன செய்வான்? போராடுவான். மாம்சத்திலே போராடுவான். நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அப்ப மெல்ல வார எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தானோ அதுபோல இந்த திருமண வீட்டுக்கு அழைப்பு இல்லாமலே அவன் தன் காரியத்தை செய்யும்படி வருகிறான். ஆமீன் சொல்லுங்க. அழைப்பில்லாமலே சபைக்குள்ளே வந்து சபையை கெடுக்க நினைக்கிறான். அழைப்பில்லாமலே சபைக்குள்ளே வந்து பிள்ளைகளை கெடுக்க முற்படுகிறான். ஆமீன். குடும்பத்தை கெடுக்க. அவன் நீங்க யாரும் கூப்பிடுறீங்களா வான்னு சொல்லிட்டு என்ன. ஆனா அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் தவறா செய்துட்டு அவன் என்ன செய்வான்? அங்கே உள்ளுக்கு வந்துடுவான். அதான் கடந்த நாட்களில் நான் உங்களுக்கெல்லாம் சொன்னேன். நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த நம்முடைய கலாச்சாரங்கள், மத கோட்பாடுகள் எல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? கடைபிடிக்க கூடாது. இங்கேயும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆகவே தான் இந்த 4வது வசனம் மிக எச்சரிக்கையான வசனம் சொல்லப்படுகிறது. ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என்று சொன்ன உடனே என்ன எப்படி பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார்? அப்பாலே போ. அவர்தான் சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறார், நீ தான் தேவனுடைய குமாரன். ஆண்டவர் சொல்றார், நீ யாரு? இது தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி அந்த டைம் அட் தி சேம் டைம் பிசாசு என்ன செய்கிறான்? அடுத்த காரியங்களுக்கு உட்படுகிறான். சிலுவைக்கு நேராக போனோன்னு என்ன செய்யறாரு? பேதுரு என்ன சொல்வாரு? நேரிடக்கூடாது, தேவ சித்தம் நேரிடக்கூடாது என்று சொன்ன உடனே ஆண்டவர் சீசர்களை பார்த்து விட்டு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லுகிறார். அதே போலதான் இந்த இடத்துல ஆமே. அப்ப 4வது சோதனையை மேற்கொள்ளும்படியாக பிசாசம் என்ன செய்கிறான்?
தன் மாமிசத்தின் மூலமாக எனது இயேசுவுக்கு ஒரு உபத்திரவத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அந்த இடத்துல இயேசு என்ன செய்துட்டாரு? தன் தாயை நேசிக்கிறார். அதே நேரம் இந்த தாய் யார் என்பதை பிசாசுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவர் ஸ்திரியே என்று கூப்பிடுகிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அவனுக்கு ஒரு பயமும் ஒரு கலக்கமும் உண்டாயிருக்கும். இயேசு அந்த இடத்துல கல்யாண வீட்டில் தேவன் எடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நம்ம என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொல்லிட்டாங்க? வேலைக்காரன் போயிட்டாங்க. ஆமே, வேலைக்காரன் போய் சொல்றாங்க. இனி என்னது? ஒருவேளை ஆமே மரியாள் சொன்னதை இயேசு செய்திருந்தால் நம்ம என்ன செய்யும்? தேவனுடைய என்ன நடந்திருக்கும்? மரியாதை நம்ம என்ன செய்திருப்போம்? அவர்களை மேன்மை படித்திருப்போம். ஆமாவே இல்லையா? மரியாளிடத்திலே சொன்னால் இயேசுவிடத்திலே சொல்வார்கள். இயேசுவிற்கு அப்ப நமக்கு யாரு? அதுதான் அங்க கொண்டு வருகிறார். அதுதான் மாம்சத்திலே கொண்டு வருகிறார். அதுதான் கவனம். மாம்சத்திலே நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. தேவ ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குதான் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவின் அபிஷேகம் தான் நமக்கு எண்ணத்தை கொடுக்கும். எல்லாவற்றையும் ஆராய்ந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். உற்று கவனிக்க வேண்டும். அப்ப இயேசு உற்று கவனிக்கிறார். தாயை உற்று கவனிக்கிறார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென் சொல்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமைப்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஆமென். அப்ப யூதர்களுக்கு அங்க வர நேரம் யூத முறைப்படி என்ன செய்வாங்க? வாசல்ல வந்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது போல ஒரு வாசல்ல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். அதை கழுவிட்டு வருவாங்க. ஆமே. 6 கற்சாடிகள். 6 எதை குறிக்கிறது? மனுஷனை குறிக்கிறது. ஆமீன். ஆகவே இங்கே 6 கற்சாடிகளை குறித்து சொல்லப்படுகிறது. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைப்படி 2-3 குடங்கள் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஆமென். கற்சாடிகள் இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. வெறுமையாக இருக்கிறது. ஆமென். அப்ப வெறுமையான அந்த கற்சாடிகள் என்ன செய்ய வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். ஆமென். அப்ப வெறுமையான மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும்? ஜலத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஆமாவே. ஆமென். ஜலத்தினால் நிரப்பப்பட்ட பிறகு என்ன நடக்கிறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்கிறோம். வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். ஆமென். இப்ப சொல்றாங்க தண்ணீர் நிரப்பிட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? தண்ணீரினால் செய்வது அல்ல, உறவுகளால் செய்வது அல்ல. தரிசனம் பெற்றவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆமே அந்த ஊழியத்தை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முன் குறிக்கப்பட்டவர்கள் அதை செய்ய வேண்டும். ஆமாவே இல்லையா? இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அந்த வீட்டுக்கு அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்? எதற்காக? ஒரு திருமண வீடு. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆகவே அங்கு அழைக்கப்பட்ட இயேசு அங்கே போகிறார். அழைக்கப்படாத சத்துருவான பிசாசானவன் என்ன செய்கிறான்? அங்கே போய் ஆண்டவரை என்ன செய்ய நினைக்கிறான்? விலை செய்ய முற்படுகிறான் மாம்சத்தின் மூலமாக. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி வந்திருக்கிறேன் என்று. நீங்களும் நானும் எந்த ஒரு மனுஷனுடைய ஆலோசனையின் படியல்ல ஊழியம், தேவ ஆலோசனைப்படி ஊழியம் செய்தால்தான் நம்முடைய ஊழியத்தில் அற்புதம் நடக்கும். நம்ம ஊழியத்தில் அதிசயம் நடக்கும். ஆமாவே இல்லையா? ஆமே. நாங்க புரியப்பட்டு நாங்க எந்த ஒரு காரியத்தை செய்தால் என்ன நடக்கும்? அதை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆகவேதான் நாங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாதை தெரிஞ்சிருச்சு. ஆமே. இது ஏதோ ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கிறது. இல்லைன்னா இது நாள் வரைக்கும் அவர் என்ன எப்படி கூப்பிட்டிருப்பாரு? தாயின்னு கூப்பிட்டார். ஆனால் இன்னைக்கு என்னது? அப்ப அவங்களுக்கு விளங்கி இருக்கும். அவரை பிரதிஷ்டை பண்ண கொண்டு போற நேரத்தில் அங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன இருந்திருக்கும்? அவங்களுடைய இருதயத்தை அது என்ன செய்தது? புடமிட்டு கொண்டே இருந்தது. அது இப்போ விளங்கி இருக்கும். இயேசு இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி. ஆமாவே இல்லையா? ஆமே. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்தார்? அங்கு இருந்த கற்சாடிகளை ஆயத்தப்படுத்தினார். ஆமேன். அடுத்தது
கச்சாடியை தண்ணீரால் நிரப்ப சொன்னான். அடுத்து அதை பந்தி விசாரிப்புக்காரத்திலே கொண்டு போனான். ஆமென். அடுத்த வசனம் சொல்கிறது, முந்தின திராட்சரசத்தை பார்க்கிறோம், பிந்தின திராட்சரசம் ருசியானது. உங்களுடைய முந்தின வாழ்க்கையை விட உங்களுடைய பிந்தின வாழ்க்கை ருசியுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் கச்சாடியை போல இருந்தீர்கள், ஆனால் கச்சாடியை ஆண்டவர் என்ன செய்தார்? ஜலத்தினால் நிரப்பினார். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக அது ஜலத்தினால் நிரப்பினார். அந்த ஜலம் என்னவா மாறினது? இயேசுக்கு அடையாளமாக, இயேசு இரத்தத்துக்கு அடையாளமாக அவருடைய இரத்தம் நாம் என்ன செய்யப்பட்டது? நாம் திருப்பந்தியில என்ன செய்யப்படுகிறோம்? அவருடைய இரத்தத்துக்குள்ளாக அவர் என்ன செய்கிறோம்? இரத்த சம்பந்தமாய் மாறுகிறோம். ஆமா இல்லையா? அவருடைய சரீரத்துக்கு சரீரமாக, அவருடைய இரத்தத்துக்கு இரத்தமாகி நாம் என்ன மாறுகிறோம்? கிறிஸ்துவாகவே மாறுகிறோம். ஆமா இல்லையா? கச்சாடிகளை போல இருந்து நீங்கள் நான் என்னவாயிட்டோம்? கிறிஸ்துக்கு ஒப்பனையாக மாறிட்டோம். அப்ப கிறிஸ்துக்கு ஒப்பனையாய் மாறினால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ருசி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேற எப்படி இருக்கணும்? மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேற என்னது? நிறம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எப்படிப்பட்ட நிறம்? அவரை போல. ஆமாவில்லையா? ஆமென். கடைசி வாசித்து நாங்கள் படிக்கலாம். இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கரங்களை பற்றி தேவனை கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்ம மேலும் நின்று சொல்லுவோம். அப்படின்னு யாருக்கு தெரியும்? வேலைக்காரர்களுக்கு என்ன தெரியுது? தண்ணீர் தெரிகிறது. இயேசுக்கு என்ன தெரிகிறது? திராட்சரசம் தெரிகிறது. ராமன் சொல்லுவோம். ஆமா, அந்த வெறும் கச்சாடி தண்ணீரால் நிரப்பப்பட்ட உடனே அதுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று உண்டாகிறது. ஆமாவே இல்லையா? ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமாவே. ஆனால் அவர்கள் அறியவில்லை. ஆகவே அவர்கள் அவரை நோக்கி நீங்கள் இப்பொழுது என்ன செய்யணும்? முன்பு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மூண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவருக்கு தெரியாது. இது யாருக்கு தெரியுது? ஆமா, இயேசுக்கு வேலைக்காரனுக்கு தான் தெரியுது. ஆமாவே இல்லையா? ஆமா. அப்ப அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து பாக்குற என்ன தேவை? அங்க கல்யாண வீட்டுல நடக்கிற நேரம் என்ன செய்வாங்க? இப்ப கல்யாணம் இப்பதான் நம்ம வந்து கல்யாண வீடுகள் இப்பதான் என்ன யாரை வச்சு நடத்துறோம்? கேட்டரினை கொண்டு வந்துடும். முன்னெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. என்ன செய்யணும்? இப்போ நம்ம வீட்டு கல்யாணம்னா நம்ம தான் என்ன செய்யணும்? நின்று பார்க்கணும். இப்பதான் எல்லாம் நம்ம எல்லாம் என்ன ஆகிடும்? பார்த்துக்கோங்க, அப்படியே நிற்கிறது. ஆமாவே இல்லையா? சாப்பிட்டு போங்க அப்படியே இருப்பாங்க. ஆமாவே இல்லையா? ஆனால் அன்றைக்கு என்ன செய்யறாங்க? அதை ஒருத்தர் கையில் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் தான். ஆமாவே இல்லையா? திருமணமெல்லாம் அப்படி தானே இருக்கும். ஆமாம். எல்லாரும் என்னது வந்து அவ்வளோ பேரும் விசாரிக்கணும். ஆமாவே இல்லையா? இப்போ நம்மளும் அப்படி தான் போகிறது. ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு போட்டோ எடுக்கிறது. ஆமாம். ஆனால் அங்கே பாருங்களே, அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கும் தெரியாது என்று பந்தி விசாரிப்புக்காரருக்கும் தெரியாததுனால தெரிஞ்சுன்னா பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. என்னன்னா அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு என்னத ஒரு மறைத்து வைத்திருக்காங்க ரகசியத்தை. ஆமாம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆமாம். வெளியரங்கமா அல்ல, மறைமுகமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல செய்கிறாரா? அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. என்னது? திராட்சரசம் எப்படி இருக்கணும்? ருசி குறைந்ததா இருக்கணும். வர்றவங்க யாரு? கெஸ்ட் தான். என்ன கெஸ்ட்? சாதாரண கெஸ்ட். 7 நாள் நடக்கும். அப்போ அங்க கார்டு வைக்கவே என்ன செஞ்சிருவாங்க? நீங்க 3ஆம் நாள் வாங்க, நீங்க 4ஆம் நாள் வாங்க, அது தெரியும். ஆமே. அது 7 நாள் கண்டாடி என்ன செய்வாங்க? சிலர்லாம் என்ன செய்வாங்க? கடைசி நாளில் தான் போவாங்க. ராமின்னு சொல்லுங்க. ஆமாம். அந்த கடைசி நாளில் தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அதனால இவருக்கு என்ன ஆயிட்டு? அப்செட் ஆகிட்டு வந்து விசாரிப்புக்காரனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுப்பான், ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆமா. அப்ப முதல் பந்தி எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். 2வது பந்தி கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். 3வது பந்தி
4வது பந்தி 5வது பந்திக்கு என்னது கேட்டரிங்காரன் வரவே மாட்டான். அந்த சந்துக்களை ஓடுவான், இந்த சந்துக்களை ஓடுவான். ஆமா, அப்படியே இந்த சிக்கன்லாம் முள்ளு முள்ளா கொண்டு வந்து வச்சுட்டு போவான். ஆமாவே இல்லையா? அவன் இப்போ அந்த மாதிரி தான் இங்கே என்னது கடைசியா வாரவங்க என்னது யோசித்து பாருங்களேன். ஆமே, நான் நினைக்கிறேன் கடைசியா வாரவர்கள் பிரஜாதிகனமா கூட இருக்கலாம், சாதாரண வேலைக்காரங்களா இருக்கலாம். ஆமே, அது நம்மளாம் அப்படித்தானே, கடைசியா வந்தவங்க தானே. ஆனா நமக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன். முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட அதே யூதனுக்கு கிடைத்த அதே ரசத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காரு. ஆமாவே இல்லையா? ஆகவேதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். வாசிங்களே மகன், திராட்சை மாறினால எந்த மனுஷன் முன்பு அவங்க திருப்தி அடைவாங்க. வந்தவங்க சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு நின்று எல்லாம் போனதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, கடைசி பந்தியில தான் என்ன செய்வாங்க, ருசி குறைந்தது. பாருங்க, யோசித்து பாருங்க. நமக்கெல்லாம் என்னது ருசி குறைந்தது. ஆமா இல்லையா? போட்டுவாங்க கடைசியில வாங்க. நமக்கே அப்படிதான், நாமே அப்படிதான். சில திருமண வீட்டுக்கு போனா என்ன செய்வோம் சொல்லுங்க, சொல்லுங்களேன், சொல்லுங்க. சில திருமண வீட்டு நல்லா பெரிய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போற ஒரு திருமண வீட்டுக்கு நம்ம போயிருந்தா என்ன செய்வோம், என்ன செய்வோம் சொல்லுங்களேப்பா, என்ன செய்வோம், மருகி மருகி நிற்போம். பிள்ளைகள் பசிக்குதுமா போவோம், இப்பதான் போவோம், இப்போ போகக்கூடாது. நம்மளே நமக்கு ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணிக்கிறோம். ஆமா இல்லையா? நம்மளே நம்மளை சீப்பா நினைச்சுக்கிறோம். ஆமா இல்லையா? அதே மாதிரி தான். அப்ப நம்மளும் சீப்பா நினைப்போம், அவங்களும் என்ன செய்வாங்க, சிஸ்டர் நீங்க அங்க உட்காந்துருங்க, அப்ப மேல நம்மலாம் சேர்ந்து சாப்பிடுவோம். எப்படி போய் ஆமா இல்லையா? அது மாதிரிதான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கல்யாண வீடுங்கிறது ஒரு பயங்கரமா நடக்கும். சாவு வீடுனா எல்லாம் போயிட்டு வந்துடலாம். ஆனா திருமண வீடு என்பதுக்கு ஒரு என்ன வச்சிருக்கிறாங்க, ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்க. இவங்க தான் வரணும், இப்படிதான் வரணும் என்று சொல்லி. ஆனா கொஞ்சம் யூத முறைப்படி உள்ள திட்டத்தை இயேசு உடைத்தார். கரங்களை பற்றி தேவனை படைக்கிறார். ஆலயத்திலே நமக்கு உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், மேன்மையானவர்கள், கீழானவர்கள், பணம் கொடுக்கிறவர்கள், கொடுக்காதவர்கள், ஆமீன், சபையில ஊழியர் அல்ல, தேவ சமூகத்தை நாம் எல்லாருமே எப்படியா இருக்கணும், ஒன்றாக இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன். இயேசு கிறிஸ்து முதல் நாள் போகவில்லை, கடைசி நாள் போனார். காரணம், இந்த கடைசி நாள் வருகிற ஜனங்கள் ஆமே ஆமே அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, ஆமே ஒன்றுமே அவர்களுக்கு ருசி இல்லாதன்னு எப்படி இருக்கும், அதுக்குன்னே என்ன செய்வாங்க, கணக்கா சொல்றாங்க. ஆமா, நாகர்கோயிலெல்லாம் சாப்பாடு அப்படி இருக்கும். சாப்பாடு அப்படியே வச்சிருப்பாங்க. ஆமே 18 கறி, 20 கறி, 25 குழம்பு. கறியா குழம்பா எல்லாம் நாங்கள் கறின்னு சொல்லுவோம், நீங்க என்னென்னமோ சொல்லுவீங்க. பூட்டுன்னு சாவி எல்லாம் இருக்கும், அப்படியே இருக்கும், அப்படியே ஆசையா இருக்கும். அதை சாப்பிடணும், அது சாப்பிட்ற சிஸ்டம் இருக்கு. நம்மலாம் போனா ஒரே முன்னே அள்ளி போட்டு கணிக்கும். அங்க அப்படி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் அப்படியே வச்சு 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 என்ன செய்வாங்க, திருப்திப்படுத்துவாங்க. போனவர்கள் திருப்தியா சாப்பிட்டு தான் என்ன செய்வாங்க, எழும்ப மாட்டாங்க. இங்கெல்லாம் எங்க சென்னையில் அவங்க முன்னுக்கு உட்காந்துக்க, பின்னுக்கு போய் இப்படி நின்றுக்கிட்டு இருப்போம். விக்கி விக்கி சாப்பிட்டு தூக்கி தூக்கி போவாங்க. அம்மாவே இல்லையா? கல்யாண வீட்டில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கல்யாண வீட்டை கர்த்தர் என்ன மாற்றுகிறார், பரலோகமாய் மாற்ற விரும்புகிறார். பரலோகத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, யூதன் என்று, கிரேக்கன் என்று, மாமி தமிழன் என்றும், சிங்களவன் என்று ஒருவருமே இல்லை. எல்லாமே கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர் அந்த இடத்துல போகிறார். ஆகவே தான் அந்த மனுஷன் பாருங்களேன், எந்த மனுஷனோ முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நல்ல ரசம் யாரு? இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசுடைய ஆமென். அவருடைய நம்ம என்ன லாபோஜனத்திலே பானம் பண்ணுகிற அந்த ரத்தம் எப்படிப்பட்டது, விலையேறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அதே போல இந்த திருமண வீட்டில் அவர் வந்து என்ன செய்தான், விலையேறப்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை உருவாக்கினார். அவர் கைகளினால் அது உருவாக்கப்பட்டபடினாலே அது விலையேறப்பட்டதும், சுவை நிறைந்ததும், கலர் நிறைந்ததும், மனம் நிறைந்ததுமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ராமே அவர் நம்மளோடு கூட இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார், முற்றுமுழுமாய் மாற்றி போடுகிறார். ஆமாவே இல்லையா?
இதுதான் நமக்கு மிக முக்கியம். அதுதான் கிறிஸ்தவர்களாகி நாம நமக்கு என்ன இருக்க வேணும்? என்ன இருக்கணும்? இந்த ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வருகிற நமக்குள்ள இந்த பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அதுதான் ஆண்டவர் உடைக்கிறார். யூதர்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு பயங்கரமானது ஒன்று என்னது? என்ன இருந்துச்சு? மற்றவர்களை குறித்து தவறாய் நினைக்கிறது. இன்றைக்கும் சபைகளுக்குள்ள என்ன இருக்கிறது? ஆதி அப்போஸ்தலர் சபைகளையும் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? கிரேக்கர்கள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவாங்க, ஒரு பக்கம் ரோமர்கள் பிரச்சனை பண்ணுவார்கள், ஒரு பக்கம் யூதர்கள் பிரச்சனை பண்ணுவார்கள். ஆகவேதான் அங்கே என்ன நடந்தது? பந்தி விசாரிப்பதற்கு என்ன நடந்தது? ஆட்களை தெரிவு செஞ்சாங்க. ஆமா இல்லையா? அப்ப பந்தி விசாரிக்கிறவங்க மிக முக்கியமானது. சபையிலே விசாரிக்கிறவர்கள், அதுவும் பந்தி விசாரிக்கிறது மிக முக்கியமானவர்கள். ஆமா இல்லையா? அது மிகவும் கவனமாக இருக்கிறோம். ஏன்னா ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவதும் அவனை தாழ்மைப்படுத்துவதும் எதாக இருக்கிறது? இந்த பந்தி தான். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் முதலாவது அற்புதத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பிரிவினைகள் எல்லாவற்றையும் எடுத்து வந்தார். கரங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்தும். ஆகவே முதலாவது அந்த தாய் எங்கே போயிருந்தார். இரண்டாவது இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டிருந்தார்? அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வீட்டிலே இயேசு வந்த அந்த வீட்டிலே திராட்சரசம் குறைவாய் காணப்பட்டது. ஆமென். காரணம் இயேசு அந்த இடத்திலே ஒரு அற்புதம் செய்யும்படியாகும். ஆனாலும் இயேசு அந்த அற்புதத்தை செய்வதற்கு ஆமென் அங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஏற்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஆமென் சொன்னார். ஆகவே கர்த்தரினால் செய்வது அல்ல, உறவுகளால் செய்வது அல்ல, தரிசனம் பெற்றவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆமென் அந்த ஊழியத்தை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முன் குறிக்கப்பட்டவர்கள் அதை செய்ய வேண்டும். ஆமாவே இல்லையா? இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அந்த வீட்டுக்கு அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்? எதற்காக? ஒரு திருமண வீடு. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆகவே அங்கு அழைக்கப்பட்ட இயேசு அங்கே போகிறார். அழைக்கப்படாத சத்துருவான பிசாசானவன் என்ன செய்கிறான்? அங்கே போய் ஆண்டவரை என்ன செய்ய நினைக்கிறான்? விலை செய்ய முற்படுகிறான் மாம்சத்தின் மூலமாக. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி வந்திருக்கிறேன் என்று. நீங்களும் நானும் எந்த ஒரு மனுஷனுடைய ஆலோசனையின் படி அல்ல ஊழியம், தேவ ஆலோசனைப்படி ஊழியம் செய்தால்தான் நம்முடைய ஊழியத்தில் அற்புதம் நடக்கும், நம்ம ஊழியத்தில் அதிசயம் நடக்கும். ஆமாவே இல்லையா? ஆமாம். நாங்க புரியப்பட்டு நாங்க எந்த ஒரு காரியத்தை செய்தால் என்ன நடக்கும்? அதை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆகவேதான் நாங்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாதைக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமே இது ஏதோ ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கிறது. இல்லைன்னா இது நாள் வரைக்கும் அவர் என்னை எப்படி கூப்பிட்டுருப்பாரு? தாயின்னு கூப்பிட்டார். ஆனால் இன்னைக்கு என்னது? அப்ப அவங்களுக்கு விளங்கி இருக்கும். அவரை பிரதிஷ்டை பண்ண கொண்டு போற நேரத்தில் அங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன இருந்திருக்கும்? அவங்களோட இருதயத்தை அது என்ன செய்தது? புடமிட்டு கொண்டே இருந்தது. அது இப்போ விளங்கி இருக்கும். இயேசு இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி. ஆமாவே இல்லையா? ஆமீன். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்தார்? அங்கு இருந்த கற்சாடிகளை ஆயத்தப்படுத்தினார். ஆமீன். அடுத்தது கற்சாடியை தண்ணீரால் நிரப்ப சொன்னார். அடுத்து அதை பந்தி விசாரிப்பு காலத்திலே கொண்டு போனார். ஆமீன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, முந்தின திராட்சரசத்தை பார்க்கிறோம், பிந்தின திராட்சரசம் உங்களுடைய முந்தின வாழ்க்கையை விட உங்களுடைய பிந்தின வாழ்க்கை ருசியுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் கச்சாடியை போல இருந்தீர்கள். ஆனால் கச்சாடியை ஆண்டவர் என்ன செய்தார்? ஜலத்தினால் நிரப்பினார். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக அது ஜலத்தினால் நிரப்பினார். அந்த ஜலம் என்னவா மாறினது? இயேசுக்கு அடையாளமாக, இயேசு இரத்தத்துக்கு அடையாளமாக அவருடைய இரத்தம் நாம் என்ன செய்யப்பட்டது? நாம் திருப்பந்தியில என்ன செய்யப்படுகிறோம்? அவருடைய இரத்தத்துக்குள்ளாக அவர் என்ன செய்கிறோம்? இரத்த சம்பந்தமாய் மாறுகிறோம். ஆமாவே இல்லையா? அவருடைய சரீரத்துக்கு சரீரமாக, அவருடைய இரத்தத்துக்கு இரத்தமாகி நாங்கள் என்ன மாறுகிறோம்? கிறிஸ்துவாகவே மாறுகிறோம். ஆமாவே இல்லையா? கச்சாடிகளை போல இருந்து நீங்கள் நான் என்னவாயிட்டோம்? கிறிஸ்துக்கு ஒப்பனையாக மாறிட்டோம். அப்ப கிறிஸ்துக்கு ஒப்பனையாய் மாறினால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ருசி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேற எப்படி இருக்கணும்? மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேற என்னது? நிறம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எப்படிப்பட்ட நிறம்? அவரை போல. ஆமாவே இல்லையா? ஆமென். கடைசி வாசித்து நாங்கள் படிக்கலாம். இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கரங்களை பற்றி தேவனை
கடைசி நாளிலே, வருஷத்தின் கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நாம் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். சொல்வோம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை வானை அழைக்கிறார் அற்புதம். புயல் காற்றை அழைக்கிறார் அற்புதம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தேவாலயத்திலே மேன்மையான இடத்திலே உன்னை வைத்திருக்கிறார். ஒருவேளை நாங்கள் காந்த குலம் இந்த திராட்சரசத்தை எப்படி பானம் பண்ணுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். தேவன் நம்மை சரிசமமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நீ ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நீ உயர்த்தப்படுகிறார். நீ திருமண வீட்டிலே இருக்கிற இந்த கச்சாரி நிரப்பப்பட்ட திராட்சை ரசத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் தன் கரத்தினாலே உன்னை விலை உயர்ந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ விலை உயர்ந்த திராட்சை ரசம். நீ மரத்தினால் உருவாக்கப்பட்டது அல்ல. எப்படி இயேசு மன்னாவாக உருவாக்கப்பட்டாரோ அதே போல கர்த்தருடைய கரத்திலே நீ அவருடைய கரத்திலே அவர் வார்த்தை மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆகவே தன் சற்று வந்த இடத்திலே வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையை மாற்ற முற்பட்டார். ஆனால் இயேசு தெளிவாக இருந்து நான் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்தேன். பிதாவின் சித்தம் இந்த பூமியிலே ஒருவரும் தாங்கள் உயர்ந்தவர் என்று ஒருவரும் காணப்படக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் எல்லாம் ஒரே அவரோடு கூட அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட அமரும்படியாக பிதாவாகிய தேவனோடு கூட அமரும்படியாக கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த காணாத திருமணத்தின் மூலம் இந்த கல்யாண வீட்டின் மூலம் அழைக்கப்பட்ட இயேசு சபைக்கு அழைக்கப்பட்டவர். சபையிலே அவர் நீதி செய்கிறவர். சபையில் இருக்கிற ஜனங்களை குற்றம் பிடிக்கிறவர் அல்ல. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற எண்ணம் இல்லை. ஆகவே இந்த காலையில் உணர்வோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டவர்கள். நீங்கள் யூதர் முறைப்படி வாசலிலே வைக்கப்பட்ட கற்றாரியாக இருந்தீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கற்றாரிக்குள்ளாக ரசத்தை உருவாக்கி அதை கொண்டு வந்து அங்கே அமர்ந்திருந்த அந்த ஏழை ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அன்றைக்கு அவர் அதை அவர்களுக்கு அர்ப்பணித்து இப்படிதான் இந்த பூமியிலே நான் எல்லா ஜனங்களுக்கும் என் சரீரத்தை இரத்தத்தை கொடுப்பேன். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எண்ணம் இல்லாதபடி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் யாவரும் இந்த பந்திலே நீங்கள் வந்து உயர்குலத்தின் ரசத்தை உயர்குலத்தின் இயேசு என்ற உயர்குலம் யூத ராஜ சிந்தன் என்ற உயர்குலத்திலே உன்னை இணைத்திருக்கிறார். கலங்களை பற்றி சபைக்குள்ளே வருகிற சத்து என்ன மேற்கொண்டாலும் ஆராதனை தடை செய்ய நினைத்தாலும் செய்தி வேலையை தடை செய்ய நினைத்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறார். அவன் தோற்று போனவன்
அவன் தோற்று போனவன், அவன் தோற்று போனவன். நாங்கள் மாம்சத்தின்படி செயல்பட்டால் நாங்கள் தோற்று போவோம். ஆவியிலே செயல்படுகிற போது நாங்கள் வெற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை வணங்குகிறோம். நல்ல வார்த்தை இருக்கிறோம். நல்ல வார்த்தை இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை வரவேற்கிறார்கள். இந்த மாதிரி ஆரம்பித்திருக்கிறது. 1 மணி நேரம் நாம் ஆண்டவரை நன்றி சொல்லி முடிக்க போவோம். ஆமென்.